சார்பாக திரு KP தினகரன் அவர்களுடைய தயாரிப்புல மனோஜ் கார்த்திக் காமராஜ் அவர்களுடைய இயக்கத்துல கதையின் நாயகியா வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் அவர்கள் நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் வைஜெயந்தி IPS. கண்ணதாசன் வழங்கிய தேவரும் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில இந்த படம் உருவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்றும் இளமையான நம்ம சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த வைஜெயந்தி IPS படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான இமான் அண்ணாச்சி அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் 2S என்டர்டைன்மெண்ட் சார்பாக வினோத்குமார் அவர்கள் இந்த படத்தை வேர்ல்ட் வைட் ரிலீஸ் பண்றாங்க. சோ படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதாக படத்தின் தயாரிப்பாளர் KP தினகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக படத்தின் இயக்குனர் மனோஜ் கார்த்திக் காமராஜ் அவர்களும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் பேரரசு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் சங்க இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். PRO யூனியன் பிரசிடென்ட் N விஜயமுரளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் பூங்கோதை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நடிகர் ராம் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் ரோஹித் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் லோகநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை பிரியா ஜியோன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் NT பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் திரு வெங்கட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் G சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் DG கபில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆடுகளுக்கு போறாங்க கூட்டு உட்கார வச்சிருக்கோம். தயாரிப்பாளர் தினகரன் அவர்களை மேடையில் இருக்கும் அனைவருக்கும் சால்வை அணிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பேரரசு அவர்களுக்கு இப்போது தயாரிப்பாளர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக பவர் ஸ்டார் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் சால்வை அளித்தார்.
போட்டோகிராஃபர்லாம் கோச்சுக்காதீங்க. அடுத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் மரியாதை செய்வார். அடுத்து தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இந்த படத்தின் தயாரிப்பாளர் தினகரன் அவர்களுக்கு பேரரசாளர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் மனோஜ் காமராஜ் அவர்களுக்கு பேரரசர்கள் சால்வை அணிவிப்பார்கள். தமிழகமெங்கும் இந்த படத்தை திரையிடும் வினோத்குமார் அவர்களுக்கு சவுந்தர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அடுத்தாக திரையுலகத்தின் விஜய் அவர்களுக்கு பவர்ஸ்டார் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அவர்தான் பிரபல வியாபார தொடர்பாளர் விஜய். ஏதாவது பார்த்தீங்க, எந்த படம் வந்தாலும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா விட்டு கொடுத்துருவாரு. அடுத்து இந்த நம்ம யூனிட் இருக்கவங்களுக்குலாம் ஒரு சவுந்தர் யாரோ மேலே கூட்டு நடிகர் லோகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு சால்வை அணிவிப்பதற்காக பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறோம். டிஆர்ஓ சங்க தலைவர் விஜய் முரளி அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் வெங்கட் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக விஜய் முரளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பைனான்சியல் பெருமாள் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சினிமாட்டோகிராஃபர் கபில் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக பிஆர்ஓ யூனியன் பிரசிடென்ட் விஜயமுரளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகை பிரியா ஜியோன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதற்காக நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகர் ராம் ஆனந்த் அவர்களுக்கு சால்வை அனுப்புவதற்காக வனிதா விஜயகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பிலிம் சாம்பர் 2 முனை செயற்குழு உறுப்பினர் இவர். தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியனின் தலைவர், தமிழ்நாடு அரசின் திரைப்பட மானியக்குழு உறுப்பினர் திரு என் விஜயமுரளி அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, இந்த தயாரிப்பாளரின் அழைப்பு ஏற்று இங்கு வருகை தந்துள்ள அவருடைய உறவினர்களே, நண்பர்களே அனைவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சுங்க. வழக்கமா 6:30 மணி இல்லை 7க்குள்ள ஆரம்பிச்சிருவோம். இங்க வந்து சிறப்பு விருதாக வருகை தந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, இன்னொரு படத்திற்கு இங்கு வரவேற்பு வழங்க வந்திருக்கிற தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களே, பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சமுதிரபாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருகை வந்து வரவேற்கிறோம். இந்த படம் வந்து வைஜெயந்தி ஐபிஎஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே விஜயசாந்தி நடிச்ச ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். அந்த வி ஃபார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா உங்க மனசுக்குள்ளேயே வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். வினோத்குமார் வந்து நம்ம நீண்ட நாள் நண்பர். அவரு இந்த படத்துல கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. அவரு தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையா நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை கருப்பு பணி நினைச்சிட்டு வந்த விஜய் வந்து கூட இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் பார்த்தீங்கன்னா 2 பேருமே நல்ல தேட்டரா பார்த்து போடுவாங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்க, அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பொதுவாக சொல்லுவாங்க, சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டர் வருவார், மேல சான்ஸ் கேட்டு நடந்து வருவாரு. படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் கார்ல வருவாரு. படம் முடிஞ்ச போது படம் ரிலீஸ் அப்ப பாத்தீங்கன்னா சான்ஸ் கேட்டு வந்த ஒரு கார்ல போவாரு, கார்ல அந்த தயாரிப்பாளர் நடந்து போவாரு. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவ்வளவு துணிச்சலா படம் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல இந்த தயாரிப்பாளர் நம்ம பாராட்டணும். நம்ம ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நேற்று கூட பெப்சி கூட வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்துல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எல்லாமே தியாக மனப்பான்மையோட படத்துல ஈடுபாட்டோட இருந்தாதான் அடுத்த ஒரு லெவலுக்கு சினிமா போகும். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில படம் வந்துருச்சு, மொபைல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியேட்டர்ல, ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மறுபடியும் தியேட்டர்ல போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்கறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல், மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க எதா இருந்தாலும் போன அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 24 மணி நேரமும் அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களும் நீங்களே காசு கொடுத்து அழிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இப்ப தியேட்டர்ல கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து. ஸோ இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குன்னு டெய்லி நூல் ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. 11 மணி காட்சி மட்டும் சின்ன படங்களுக்குன்னு, அது சிறு முதலுக்கு தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா போயிட்டு இருக்குது. அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து தன்னலம் கருதாது பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லா செக்டார்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான். ஆனா நடிகர் சங்கத்துல பாத்தீங்கன்னா தலைவர் நாசரும் தயாரிப்பாளர் தான், செயலாளர் விசாலும் தயாரிப்பாளர் தான். 24 யூனியன் அடங்கிய பெப்சியோட தலைவர் ஆர்கே செல்வமணியும் ஒரு தயாரிப்பாளர் தான். அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்துல தலைவராக இருக்க கே பாக்கியராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான். இயக்குனர் சங்கத்துல இருக்கிற நம்ம ஆர் உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியன்ல தலைவராக இருக்க பாலகோபியும் தயாரிப்பாளர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக இருக்க அறிவாஜனும் தயாரிப்பாளர் தான். ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமறை நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள். ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் ஒரு காலத்தில் திரையுலக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். அதை தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் சேர்ந்து அதை சரி பண்ணதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. திரையரங்கு உரிமையாளர் கூட நடக்குது, வினேசர் கூட நடந்துட்டு இருக்குது. ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும். அதுக்கு இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்க கைத்தட்டலோடு விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக
திரையுலகை நேசித்து சுவாசிக்கும் பலரில் இவரும் ஒருவர். தயாரிப்பாளர் சங்கத்தின் தூண்களில் ஒருவர். இவருடைய உயரத்தை போன்று இவரது உள்ளமும் உயரமானது. தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் திரு சவுந்தர பாண்டியன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை படம் எடுக்கிறது அவ்வளோ கடினமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துக்க தயாரிப்பை நான் வாழ்த்துறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். நான் அந்த வைனிதி ஐபிஎஸ் அப்போ வரும்போது விஜயகாந்தி அம்மா நடிக்கும் போது அந்த படம் ஃபர்ஸ்ட் எங்கள் ப்ரொடியூசர் தான் பண்ணுறா இருந்தது. அந்த முதல் இந்த ப்ரிவியூ பார்த்தேன் நான். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆடியோ பந்து வந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி வரும். வாழ்த்துறேன். நன்றிங்க. வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் ரோஹித் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Hello. First of all, எல்லாருக்கும் தேங்க்ஸ். This is my first movie in this film industry, lead actor பண்றேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ திஸ் மூவி எனக்கு சூஸ் பண்ண ப்ரொடியூசர் வினோத்குமார் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் டேரக்டர், ஒரு டேரக்டராக இல்லாமல் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்து ஒரு ஸ்டெப்பாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், பர்சனலாக தேங்க்யூ ஃபார் தட். திஸ் மூவி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் பெட்டராக வரும்னு பார்க்குறேன். தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க ஊடக நண்பர்கள் மற்றும் அனைத்து திரையுலக ரத்த சொந்தங்களுக்கும் மாலை வணக்கத்துடன் வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த படம் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்களை தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைத்து முக்கியமான லெஜண்ட்ஸ் அனைவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மற்றும் நான் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இடத்தில் சொல்வது என்னவென்றால், ஊடகங்களுக்கும் மற்றும் வருங்கால தயாரிப்பாளர்கள் இன்னும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வதென்றால், சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து சில விஷயங்கள் முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ நான் கரண்ட்ல ஒரு படம், ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மிக விரைவில் வரும். அந்த படத்தோட பேர் பேபி அண்ட் பேபி. அதுல நிறைய அனுபவத்தை கத்துக்கிட்டேன். முதல்ல இருந்த சினிமா வேற, இப்ப இருக்கிற சினிமா வேற, ரொம்ப கடினமா இருக்கு. ஒரே வரையில சொல்லணும்னா, உங்க அம்மா எங்க அம்மா இல்லைங்க, இது பெரிய சினிமா. அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். யாரையும் தவறு சொல்லல. ஒரே ஒரு தவறு, தயாரிப்பாளர் எங்களே நாங்க தப்பு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா மட்டும்தான். இந்த சினிமா எங்களை வாழ வைக்கணும்னு கலைத்தாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சொல்றோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு கலைத்தாய் ஏதாவது ரூபத்துல இறங்கினா மட்டும்தான் இன்னைக்கு தயாரிப்பாளரை நாங்கள் வாழ முடியும். ஏன் என்றால் அவ்வளவு 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 ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, உயிரோட செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது மாதிரி நேரத்துல தினகர் போன்றது என் தம்பி 2 years என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் பண்றப்ப என்னோட தம்பி கசின் தான் வினோத்குமார் ரொம்ப அழைப்புக்கு ஏற்றதுக்கு நான் வரலன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்க வந்தான்னு சொன்ன, அப்படி சரி தம்பின்னு வந்தேன். இருந்தாலும் பத்திரிகையாளர் அனைவருக்கும் சொல்றேன், கலைங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு உலகத்தில் இருக்க எல்லா விஐபிகளும் நிர்ணயிக்கக்கூடியது கலைத்தாய் விஷயம். ஆனா அந்த இதுல ஒரு தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு நாங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையை அடைந்துகிட்டு இருக்கோம். இதை மாத்துறதுக்கு தெய்வத்துக்கிட்ட நாங்க வேண்டிக்கிறோம். கண்டிப்பா மாறும் என்று நாங்க நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த திரை உலகத்துக்கு நாங்க படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன தவறால் என்ன பிரச்சனை சங்கடங்கள் வந்தாலும் நாங்கள் படத்தை பண்ணுவோம் என்று இந்த இடத்துல சத்தியம் பண்ணி சொல்றோம். இதுக்கு கலைத்தாய் மட்டும் காப்பாற்றணும். அது மனித ரூபத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களாம் உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறோம். எல்லாரும் ஒத்துழைத்து இந்த தயாரிப்பாளர்களையும் மற்றும் திரை உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெற என்ற வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி, வணக்கம். இன்னும் 3 பேர் பேசினாலும் நம்ம சிடி வெளியிட்டலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்தவங்களுக்கு தயாரிப்பாளர் மரியாதை செய்ய நினைக்கிறாரு. துர்காஸ் அவர்களையும் அழைக்கிறோம். துர்காஸ் அவருக்கு நம்ம பேரரசு சார் அவர்கள் சால்வி அனுப்பார்கள். அப்புறம் கஜலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கஜலட்சுமி. அப்புறம் காஸ்டியூமர் கல்பனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க கஜலட்சுமி பேரரசு. வனிதா விஜயகுமார் அவர்கள் கஜலட்சுமி அவர்களுக்கு பேரரசர் ரொம்ப கூச்சப்படுறாங்க.
டைரக்டர் கார்த்திகேயன் அவர்கள் மேடை கழிக்கிறோம். அதுக்கு முன்னாடி காஸ்டியூமர் கல்பனா அவர்களுக்கு வனிதா விஜயகுமார் அவர்கள். வாங்க கார்த்திகேயன் அவருக்கு பவர் ஸ்டார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். டப்பிங் ஆர்டிஸ்ட் ராபி அவர்களை மேடை கழிக்கிறோம். செல்வகுமார் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். லக்ஷூர் ராஜா அவர்களை மேடை கழிக்கிறோம். சௌந்தரபாண்டியன் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். சிவகுமார் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு சௌந்தரபாண்டியன் அவர்கள் சால்வை அணிப்பார்கள். எடிட்டர் பாண்டி அவர்களை மேடை கழிக்கிறோம். பாண்டி கொஞ்சம் குயிக்கா வாங்க. அடுத்ததாக பிஆர் ஓக்கல் கிராமர் சத்யா அவர்களை மேடை கழிக்கிறோம். பேரரசு அவர்கள் பேரரசும் சவுந்தர அவர்களுக்கு சேர்ந்து போடுவாங்க. அடுத்ததாக உதய் அவர்கள் மேடை கழிக்கிறோம். கைத்தட்டிய ரசிகர் மன்றத்துக்கு நன்றி. பேரரசார் அவர்களும் சவுந்தரர்களும் இணைந்து தாழ்வு அணிப்பார்கள். காஸ்டியூம் டைரக்டர் ரமேஷ் அவர்கள் மேடை கழிக்கிறோம். வாங்க சவுந்தரர்கள் தாழ்வு அணிப்பார்கள். சிம்பு நிசாந்த் அவர்கள் மேடை கழிக்கிறோம். பிரசாந்த் அல்ல நிசாந்த். சிம்பு நிசாந்த் பேரரசார் அவர்களை சால்வை அணிப்பார் கேட்டுக்கொள்கிறேன். அறிவினேஷ் அவர்களுக்கு பேரரசார் அவர்களை சால்வை அணிப்பார் கேட்டுக்கொள்கிறோம். அது முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் எடுத்ததுக்கு மன்னிக்கணும். அப்புறம் தொகுத்து வழங்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கு வனிதா விஜயகுமார் அவர்கள் இப்போது சால்வை அணிப்பார்கள். முருகன் அவர்களுக்கு சவுந்தர அவர்கள் சால்வை அணிப்பார்கள். நன்றி நன்றி. அடுத்தபடியாக பொதுவா ஸ்டார் நடிகர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா பல ஸ்டார்ஸே இவரோட நடிப்புக்கு ஃபேனா இருப்பாங்க. எஸ், என்றும் இளமையான பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என் உயிரின் மேலான இரத்தத்தின் இரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேலையில் உங்களை வாழ்த்துறேன். என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்ன வயிறு ஆக்கினவர் ஒரு 3.5 கோடி பேர் பார்க்க வச்சாரு வெறும் போட்டோ ஸ்டில்லுக்காக. வேறு யாரும் இல்லை, என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதா அவர்கள் பிக்கப் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பார்த்தீங்களா, நான் சொல்ல நினைச்சு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அம்மா ஆந்திராவில் இல்லைம்மா, அமெரிக்காலே என்ன கேட்டாங்க பார்த்து. என்ன சார் இல்ல டைமே இல்லையா? டைம் இருந்தா தானே வேறு நடக்கிறதுக்கு. நீங்களும் தாய்லாந்து போறீங்க, நானும் இங்கிட்டு போறேன். எனக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்கோ, ஒரு அணிவன் போயிட்டு வந்துடுறேன். இந்த ஆடியோ லாஜில் நான் ரொம்ப வைஜெயந்தி ஐபிஎஸ் சொன்னீங்க, யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் கூப்பிட்டாரு, நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கணும். நான் வந்து வேணாங்க வந்து போலீஸ்லாம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டேன், மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு, அந்த மாதிரி கேப்டர்லாம் கொடுத்தோம்னா சரின்னு இருக்காரு. மற்றும் என்னுடைய இணைய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் மட்டும். அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டியும் அவர் தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. அடுத்தது டாக்டர் தினகரன், அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர். எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு. கைராசான டாக்டர் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இணைய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். மற்றும் செல்வகுமார், நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். சௌந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தூணாக இருக்காரு. கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. வினோத் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு. நிறைய தடவை அவர் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. பார்க்கும்போது நல்லா இருக்கு. சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமா நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு. ஐயோ ஐயோங்கிற படத்தை ஆரம்பிக்கும்போது பண்றாரு, எனக்கு வாழ்ந்துட்டு என்னோட அப்படி பேசுறாரு பாடுறாருன்னு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வணிகாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்கர்ல பார்த்து இப்பதான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவங்க அதோட போனதான் தாய்லாந்து போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ பார்த்தோன்னா எனக்கு அவங்களுக்கு ஒரு 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 மேக்னெட். அடுத்தது பிக்கப் பண்ணுற ஆடி வாங்கி கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும், ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு வந்து இதை முடிச்சோன்னு அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய 2 கண்களை பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்தல் சொல்றேன். இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ராம் ஆனந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இது என்னுடைய முதல் திரைப்படம், முதல் மேடையும். அதனால் ரொம்ப பேச முடியாது, பேச வராது. வாய்ப்பு கொடுத்த வினோத் சாருக்கு என்னுடைய நன்றி கடன். அப்புறம் அவர் அறிமுகப்படுத்தின பெருமாள் சாருக்கும் நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். நடிக்கணுன்றது என்னோட பல வருஷ கனவு, 20-25 வருஷ கனவு. அது இந்த படம் மூலிமா நிறைவேறியிருக்கு. அது படிப்பு, வேலை, வெளிநாடு, அமெரிக்கா அப்படியே சென்று நடிக்க முடியாமல் போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த நடிகர் பிரதீப் சக்தி அவர்கள் மூலிமா வாய்ப்பு வந்தது, அதுவும் இல்லாமல் போச்சு. அப்புறம் இப்போது இவர்கிட்ட பேசி இவரும் சரி தைரியமாக போப்பா அப்படி நடிப்பான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் பார்க்கணும், இந்த படம் வெற்றி அடையணும். மற்றும் எல்லா நடித்தவர்களுக்கும் நான் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வனிதா மேடம். அவங்க கூட தான் ஐ எம் ட்ராவலிங் இன் திஸ் மூவி. ஸோ ஒரு புதுமுகம் இருந்தாலும் அவங்க உண்மையிலே எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப ஒரு பேஷண்ட்டாக கிளியராக அவங்க நடித்தாங்க, பேஷன்ஸோட. வெரி குட், தேங்க்யூ. அடுத்தபடியாக நடிகர் சந்திரபாபு அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் வெங்கையா பாலு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வெங்கையா பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
நடிகர் சந்திரபாபு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா மீடியாக்கெல்லாம் வாழ்த்துக்கள், பத்திரிகை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷம். அடுத்தபடியா பேச போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் எல்லா படத்தோட ஃபங்க்ஷன்லயும் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டவரு. ஆனா இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு டெக்னீஷியனா, அதாவது ஒரு லிரிசிஸ்டா, ஒரு சிங்கரா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. எஸ் வைஜெயந்தி படத்துல ஒரு பாடல் எழுதி அதை பாடியும் இருக்கிற இயக்குனர் பேரரசு அவர்களை பேச அழைக்கிறேன். தெரியலையா ட்ராக் பண்ண தெரியலையா சாருக்கு ட்ராக். அனைவருக்கும் வணக்கம். காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். திருப்பி சாயந்தரமும் ஒரு ஃபங்க்ஷனு. இங்கே ரூம் கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல இருக்கு. அதுலேயே இங்கே தான் இருக்கணும். வைஜெயந்தி IPS இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வந்து அவர் நடிக்கலை. ரொம்ப யோசிச்சு வந்தேன், அவர் நடிக்காத படத்துக்கு வரமாட்டாருன்ட்டு. இதுக்கே வந்தாருன்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. பிக்கப் வந்திருக்காரு. படத்துக்காக இல்லை, வனிதா மேடத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாரா இருங்க, கவுத்துருவாங்க. ரொம்ப நீங்க தாய்லாந்து கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவரு. ஆமா ஆமா ஆமா, எங்களுக்கு புறாம பேசுறதுல பாதி வார்த்தை பிக்கப் 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 தான். சொச்ச வார்த்தை தான். நம்ம விஜய் முரளி, பேரரசு, 5-6 பேர் தான். ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான். பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் தான் இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்காரு, வேஸ்டா இருக்காரு. ஏதாவது பண்ணு, சும்மா ரத்தம் உடன்பிறப்புகளை சும்மா மேலே பேசினா போதுமா? ஏதாவது வழி பண்ணி ஆட்சி மாற்றத்துக்கு பிக்கப் பண்றதுல இருந்தா நல்ல சேவை பண்ணுங்க பவர் ஸ்டார். இதுதான் நல்ல அவருக்கு. ஆமா, ஆனா இங்க நிறைய பேர் ஊர்ல தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க, கல்யாண புரோக்கர் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. இங்க அதெல்லாம் தேவையில்லை, நம்மளாலே போதும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிகைன்னா ஒரு 10 பேர் கல்யாணம் வச்சுருவாங்க. இவங்களுக்கு வேலை பண்ணி வச்சுருவாங்க, 2 நாள் வேலை பண்ணிடுறாங்க. அப்படின்னா பிக்கப்னு டைட்டில் வச்சு நடிச்சீங்களா ஒரே வைரல். அதுல தான் நீங்க வைரல் ஸ்டார்னு உருவாயிட்டாங்க இன்னைக்கு வனிதா மேடம். கொஞ்சம் அடுத்த சீல பாருங்க, வேற ரொம்ப அப்படியே ஒரு சைட்ல பார்த்துட்டு அப்படி கண்ணு மட்டும் உட்காந்துட்டே இருக்கு. வைஜெயந்தி IPS, ஆமா, தெலுங்குல விஜயசாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைஜெயந்தி IPS நடிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே சூப்பர் ஸ்டார்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது பட்டத்துக்கு பொருத்தமானவங்க விஜயசாந்தி மட்டும்தான். இப்போ இங்கே விஜயசாந்தி IPS இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் வனிதா மேடம். எது பட்டம் பிடிக்கிறாங்க மேடம், பவர் ஸ்டாரு வைரல் ஸ்டாரு. ஆனா அது ஏற்ற ஒரு பட்டம். அது அவங்க எதை பேசினா இங்க வைரல் தான். சிலருக்கு தான் கரெக்டா அந்த பட்டம் அமையும். எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சது, அது மாதிரி வைரல் ஸ்டார்னு அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான். எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது போல்டா பேசுறதுதான். இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, போல்டா அடிச்சிருவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி
வைத்தியம் தெரிவித்ததுக்கப்புறம் விஜயசங்கர் அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்களோ இந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாராக உருவாகணும். ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு அது அந்த கெத்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ நடிகர்களில் பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டாக செட் ஆக முடியும். அது போட்டு காஸ்டியூஸ் போட்டாலே தனி பவர் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் பார்க்கும்போது வனிதா மேடத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இறங்கும்போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம். இந்த படத்தின் இயக்குனர் எல்லாமே புது ப்ரொடியூசர்ஸு, புது டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா. ஆமாம் ஆமாம் பேர் லென்த்தாக இருக்கு ரொம்ப. இந்த படம் வெற்றி அடைந்து மனோஜ் கார்த்திக் காமராஜ் மிகப்பெரிய இயக்குனராக உருவாகணும். இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த ப்ரொடியூசர் பற்றிய ஆதங்கம் தான் நிறைய வெளிப்பட்டுச்சு. ஆமாம், நம்ம செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டாரு, கடைசியும் எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு. ஆமாம், அதுவும் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எந்த டைரக்டரும் இந்த நடிகர்கள் அழிக்க முடியாதுன்ட்டு. கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஆமாம், ஆனால் சரியான நேரம் இங்கே இப்போ உருவாகிருக்கு. விஜயமுரளி சார் சொன்னார், சில கார் பார்க்கிங், டிக்கெட் ரேட்டு. எனக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னா கூட சின்ன படங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றோம். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், சின்ன படங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ண தவிர தேட்டர் கிடைக்கணும் எப்படி தேட்டரே குறை சொல்ல முடியாது. இப்போ இந்த அளவு படம், சின்ன படம், வெறும் 12 பேர் இருந்திருக்காங்க, காட்சியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கடுத்தாங்க அந்த தேட்டர் எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரே உண்மை அப்படின்னா, இன்னைக்கு சினிமாங்கிறது ஏழைக்கானது இல்லை. ஏழைகள் வந்து நினைச்ச நேரத்தில் போய் படம் பார்க்கறதுக்கான ஒரு இது சூழ்நிலை இல்லை. அதுதான் மேட்ரு. இப்போ ஒன்று கேண்டீன், ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து 80 ரூபா 100 ரூபான்னு வைப்பாங்க, பாப்கார்ன் வந்து 150 ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில். அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க, வீட்டில் போகிறவங்க, அவங்களுக்கான இதை வச்சாங்க. இப்போ தேட்டர் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் விலை, டீ விலை. தேட்டருக்கு போகிறோம்னா இப்போ பார்க்க கொடுசுனா போகிறோம், உழைக்கலாம் சதியம் போகிறான். கொடுசுனா போனால் தேட்டரில் ஹோம் தூர படம் பார்க்குறான். இங்கே நம்ம விளைவிக்கும் போது சொல்கிறேன், எதுக்கு கூட்டம் அதை கொஞ்சம் ஆராயணும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி தான் இன்றைக்கி கார் பார்க்கிங்லாம். ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு 180 ரூபா. ஒரு படத்தை டிக்கெட் உள்ளது 120 ரூபா. கார் பார்க்கிங் 200 கேட்குறான் வேற அவருக்கு. அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட கார் பார்க்கிற காருக்கு ரேட்டு ஜாஸ்தி. அப்போ என்ன வெளியே வரும்போது டக்குனு 240 ரூபா பகிர்வுது. ஏன்டா டிக்கெட்டு 140 ரூபா, இது 240 ரூபா அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அடுத்த தேட்டர் போறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுது. அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்துடுறான். டிக்கெட் ரேட்டு, அப்புறம் ஏழைகளை பார்க்கறதுக்கான ஒரு தியேட்டர் வசதிகள் எல்லாமே ப்ரொடியூசர் நினைச்சா கொண்டு வர முடியும். ப்ரொடியூசருக்கு ஃபுல்லாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமை இன்னைக்கு உருவாகிருக்கு, அதனால நடக்கும். ஒரே விஷயம் மட்டும் நான் ஒரு பதிவு விரும்புகிறேன். ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு, ஹீரோ, ஹீரோயின், டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம். ஒரு கதை நல்லா இருந்தால் தான் அது எவ்வளோ ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும். உண்மை இல்லையா? உண்மை. அப்போ கதை தான் அங்கே தயாரிப்பாளர், கதை தான் அங்கே ஹீரோ, கதை தான் அங்கே டைரக்டர், கதை தான் மக்களை கருது இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பஸ் யோசிக்கணும். நீங்கள் டிக்கெட்டு, கேண்டீன், கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுங்க, அதை சரி பண்ணிடலாம். இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கதை முடிவு பண்ணுறது யாரு? நான் சொல்றேன், இன்னைக்கு ஹீரோ கைக்குள்ள போயிடுச்சு.
அது உண்மை ஒத்துக்கணும். நம்ம ஹீரோ கையில் பேசு. ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டோன்னு என்னட்டாங்க, அடுத்து அந்த புதுசுக்கு ஃபோன் பண்ணி இந்த டேட் நான் கதை கேட்டிருக்கேன், கதை ஓகே, நாளைக்கு எவ்வளோ வச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்க, அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறாங்க. அந்த புதுசர் கதை கேட்குறாரா? புதுசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் படம் பண்ணுறாரா? ஒன்று ஒரு சாபக்கேடு, ஒரு பெரிய ஹீரோ காசு கொடுத்துட்டா அவர் ஒரு கதை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அந்த பிடிச்சி படம் முடிச்சு ஆகணும். இன்னும் என்ன ஹீரோ தீர்மானிக்கிறாங்க, ஆமாம் தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அந்த தயாரிப்பு கதை கேட்டு வேற கதையை கேட்டுக்கலாம்னா அடுத்த பிடிச்சி காசு போயிடுது. ஓகே, அப்புறம் பண்ணிக்குவோம், வேற கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது என்ன? அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம். அந்த கதைக்கு யார் அதை டிசைட் பண்றது? சார் பெரிய ஸ்டார் ஒரு 30-40 படம் பண்ண ஒரு 30-40 படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும். அப்போ கதை டிசைட் பண்ற ஒரு அத்தாட்டம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு 4 படம் பண்ண ஹீரோ 5வது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புறாரு. என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்கு, இந்த கதைக்கு யார் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த கதைக்கு விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா, அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா, கார்த்திக் நடிச்சா நல்லா இருக்குமா, தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா, அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பாவுன்னு வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே, அப்பதான் சார் சினிமா ஆரோக்கியமா இருந்துச்சு. ஒரு தயாரிப்பு கதை ஓகே பண்ண இந்த கதைக்கு யார் ஹீரோ, அவருக்கு என்ன சம்பளம், அது விஷயம், அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு, அது அடுத்த விஷயம். கதை அஸ்திவாரம், இங்க அஸ்திவாரம் ஆடி போச்சு, பிடிச்சிருக்கும் கதைக்கு சம்பந்தம்னு ஆகி போச்சு. இப்போ மத்தெல்லாம் பேசுறோம், நான் பேசுறது ஒரு அடித்தரமான மேட்ரு. இதுதான் முக்கியம். கதை இல்லாம நீங்க ஷூட்டிங் போக முடியாது, கதை முக்கியம். அப்போ அங்கேயே கோட்டை விடுறீங்க ப்ரொடியூசர், அங்கே கோட்டை விடுறதுனாலதான் ஒரு கதை என்ன தெரியாம போகும்போது தான் இது என்ன படிச்சு அடங்குது. 80 கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு இருந்ததுன்னா 150 கோடி இருக்கு. ஏன்னா நீங்க கதையை ஒரு உள்வாங்கி இவ்வளவு ஆளுங்களுக்கு படிச்சுட்டு போடல. அப்புறம் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு முதல்ல என்ன படிச்சுட்டு ஆகும் பேசணும். இந்த விஷயம்லாம் இந்த மற்றது சம்பளம் அது இது செலவுகள் அது அடுத்த விஷயம் சார், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். கதையில பண்ணா இன்னொரு விஷயம் எப்படின்னா, இது சில ஹீரோக்கள் நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க, ஓகே. ஒரு 2ஆம் தரத்தில் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்றாங்கன்னா கதை கேட்கறதுக்குன்னு சில ஆள் வச்சிருக்காங்க சார். விஜயன் சார் என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன பண்றாங்க, அவங்க கதை கேட்க மாட்டாங்க. ஒரு டைரக்டர் இருந்தா நீங்களோட கதை சொல்லுங்கிறாங்க. அப்ப ஒரு ஹீரோக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் 60 கதை கேட்கிறாரு. அவர் ஓகேனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, அடுத்து எந்த புதுசு காசு கொடுத்துருக்காங்களோ அங்கே போன் பண்ணி நம்ம கதை கேட்டு கேளுங்க அனுப்புறாங்க. போயிட்டு இருக்கு. நானும் சொல்றேன், ஒரு ஹீரோ ஒரு 2 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு. 20 பட்ஜெட்டுக்கு 2 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆளை வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தா பண்றாரு. 20 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்களா ப்ரொடியூசர், நீங்க அதுக்கு ஆள் வைக்கக்கூடாது. நமக்கு அதுக்கு வேற நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே, அந்த ஹீரோ கதை ஓகே பண்றாரு, அந்த கதை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு 4 பேரை வச்சு நல்ல அணுகுல ஆளை வச்சு நீங்க கேளுங்க, ஒத்து வராது. அப்ப 2 கோடி வாங்க சம்பளம் வாங்குற ஹீரோ கதை வைக்கிறாரு, 20 கோடி இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசர் காசு கொடுக்க மட்டுமே இருக்கு, வேலையா இருக்கு. நான் எது சொல்ல வரேன்னா, கதை தான் முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கலாம் பண்ணுங்கன்னா லாஸ் தான் வரும். அப்புறம் எந்த பெரிய எவ்வளவு பெரிய ஹீரோ அடிச்சாலும் சரி, அது கதை சரியில்லைன்னா லாஸ் தான் வரும்.
சும்மா கொஞ்சம் கொஞ்சமா 200 கோடி பட்ஜெட்னா 30 கோடி லாஸ் வருது, 40 கோடி லாஸ் வருது. எங்க ஹீரோ காட்சி கொடுத்தாரு, ஓகே, அவரு நான் சார் இப்போ சொல்றேன், ஹீரோக்கள் சம்பளங்கிறது 2வது விஷயம் தான். கதை, ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த இது கதை டிசைட் பண்ற இது இல்லையா, அதுக்கு அந்த சினிமா எத்தனை இருக்காங்க, கதை அறிவு உள்ளவங்க, அந்த அனுகூலம் எத்தனை இருக்காங்க, அவங்க கூட வச்சுட்டு 20 கோடி இன்வெஸ்ட் போது ஒரு 20,000 கொடுத்தாங்க கதை உட்காந்து கேட்டுதானே, 20 கோடி பண்றோம், 20,000 கொடுத்து ஒரு பைசா கொடுத்து நீங்க கதையை கேளுங்கன்னா அந்த அக்கறை அவங்க பிடிச்சிருச்சுவாங்க. ஆள் எத்தனை இருக்காங்க இங்க, கதை திரைக்கதை வசனத்துல மூலிகை முத்து எடுத்தால் நிறைய போட்டாங்க. ஏன்னா இங்க வந்து சவுந்து வந்திருக்காரு, விஜயன் சார் வந்திருக்காரு, அவர் செல்வகுமார் வந்திருக்காரு. நான் சொல்றேன், நீங்க நிறைய விஷயம் பேசிருப்பீங்க சார், இப்ப நான் நிறைய விஷயம் பேசி கால் பாருங்க எல்லாம் பேசுனீங்க. இதுதான் சார் முக்கியம், ஒரு கதையை ஒரு தயாரிப்பாளர் முடிவு என்ன சார், அப்பதான் சினிமா கரெக்டா வரும். இல்லைன்னா உங்களுக்கு இங்க இப்ப இழுத்துட்டு போய் ஒரு தர வேணும்ல, நீ கலெக்ஷன் வருது வசூல் வருது, ஒரு படத்துக்கு தர வேணும்ல, அன்னைக்கு இதை முடிவு பண்ணாதான் சரியா வரும். சவுதி சாரா இருக்கட்டும், ஏவிஎம்மா இருக்கட்டும், எத்தனை பேனர்கள் இவங்க கதை கேட்டு தான் ஹீரோட்ட அனுப்புவாங்க. இப்போ ஹீரோ கதை கேட்டு பிடிச்சிட்டு அனுப்பும்போது உள்டாகி போச்சு. அப்ப என்ன, ஒரு 8 ஹீரோக்கான கதை ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கான படமே வந்துட்டு இருக்கு. ஒரு ஹீரோவுக்கு அவருக்கான கதை ஞானம் இருக்கும். அப்ப அதே பேட்டர்ன்லேயே தான் அவங்க கதையை ஓகே பண்ணுவாரு. புதுசை ஓகே பண்ணும்போது தான் விதவிதமான கதை வரும். ரஜினிக்கு வந்து ஒரு பக்கம் நோட்டுக்கால, அப்போ ஒரு பக்கம் ஒரு எங்கேயே கேட்ட குரல், ஒரு புது கவிதை, எத்தனை வெரைட்டியான படங்கள் வந்துச்சு. ஏன் வந்துச்சு, அப்போ புதுசு கதை டிசைட் பண்ணாங்க, கதை டிசைட் பண்ணி ரஜினி நடிச்சா நல்லா இருக்கும். இது முன்னாடி கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணா நல்லா இருக்கும், ஒரு நல்லவன், அப்புறம் பாயுங்குடி மாறி மாறி, கமல்ஹாசனுக்கு ஒரு சகோதர வல்லவன், அப்புறம் 3ஆம் படம் வரும், பாலியம் வரும், வெரைட்டியா வந்து. அப்ப இப்ப இன்னைக்கு ஒரு ஹீரோ வெரைட்டியா கதை வருதா? ஏன் இல்லைன்னா அந்த ஹீரோ நாலேஜுக்கு அவங்க கதை அறிவுக்கு தான் கதை கேட்கிறாங்க. அப்போ ஒரே மாதிரி தான் கதை அமையும். ஒரு தயாரிப்புல கேட்டாதான் ஒரு ஸ்பான்சர் அந்த தயாரிப்புல ஹீரோவுக்கு சொல்றேன், ஹீரோவுக்கு நல்ல விஷயம்னா அவங்க நன்மைக்கு வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் புதுசா கதை கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு கதை வெரைட்டியா வெவ்வேறு சேனல்ல வரும். நீங்க கதை கேட்டீங்கன்னா அது ஒரே சேனல் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஆபத்து இதுதான் சார், இன்னைக்கு சரியான கதை வர்றதில்ல. ஒரு படம் பூரா ஒரு வன்முறை ஜாஸ்தியா போச்சு, கஞ்சா வைக்கிறது, போதை பொருள் கடத்துறது. ஏன்னா கதை தயாரிப்புல சைடுல இல்ல, கதை முடிவு பண்றது அவங்க சைடுல இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம். கதையை டிசைட் பண்ற உரிமையை ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் வந்து கொண்டு வரணும். சிறிய படங்கள் நிறைய படம் நல்ல நிறைய வருது, நல்ல படங்கள்லாம். ஏன்னா அங்கே தயாரிப்பாளர் கதை முடிவு பண்றாங்க. சின்ன சின்ன படங்களா விவரிச்சால எத்தனை கிட்ட இருக்கு நல்ல படங்கள். பார்க்கிங் படம் வந்துச்சு, சித்தாங்க படம் வருது, கொண்டாடுறாங்கல்ல சின்ன படங்கள்ல. ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் தயாரிப்பாளர் கேட்டு ஓகே செஞ்ச கதை. ஆனா சிறிய படங்கள்லாம் வெவ்வேறு சேனல்ல வருது. பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரே மாதிரி ஒரு காரணம், ஹீரோ கதை முடிவு பண்றாங்க. இது கொஞ்சம் மாறினா மற்ற செலவுகள் அப்புறம் இதுதான் நான் நினைக்கிறது. ரொம்ப ஆழமாக தான் இதுக்கு இதே கொஞ்சம் தயாரிப்பு நடைமுறைப்படுத்தணும். நம்ம மற்ற முக்கியமான ஸ்ட்ரைக்கை மட்டும் தயவு செய்து நடத்திடாதீங்க, அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். வைஜெயந்தி ஐபிஎஸ் இதுவும் சிறிய பட்ஜெட் படம் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெரியுது, ஒரு பாலியலுக்கு எதிரான ஒரு கதைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலை இந்த மாதிரி கதைகள் நிறையா வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர் எல்லாருக்குமே நல்ல பேர் வரணும். இதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற நம்ம நண்பர் வினோத்குமார் அவர்களுக்கு பெரிய ஒரு லாபகரமாக இந்த படைப்பு அமையணும். வினோத்குமார் இயக்குனர் தான், விரைவில் அவர் ஒரு படத்தை இயக்கி வெளியிடணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம். சார் சொன்னது வந்து ஒரு நல்ல கருத்து, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அதே சமயம் இயக்குநர்கள்லாம் வந்து முதல்ல தயாரிப்பாளர்களை வந்து மதிக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்ப ஏன்னா இப்ப வந்து அந்த டைரக்டர் வரும்போது கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எல்லாம் டைரக்ஷன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆனா இப்போ காலத்தால் அழியாத காவியங்களை படம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை ஒருத்தரா இருக்கும், திரைக்கதை ஒருத்தரா இருக்கும், வசனம் ஒருத்தரா இருக்கும், டைரக்டர் ஒருத்தரா இருக்கும். பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ மூளைகள், நான் சொல்ற மூளைகள் சேர்ந்து உருவாக்குன
அந்த படங்கள் தான் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வர டைரக்டர் வந்து நேரா ஹீரோ கிட்ட தான் போய், ஏன்னா கமர்ஷியல் ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னாதான் ப்ரொடியூசர் யாருங்க ஹீரோக்கள் தான் டிசைட் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 12-15 ஹீரோக்கள் தான் வியாபாரம் இருக்குது. ஒரு 5 டைரக்டர்கள் பேர் சொல்ற டைரக்டர் இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 250 படம் வருது. அதுல 25 படங்கள் தான் வெளியில சொல்ற மாதிரி படங்கள் இருக்கு. பெரிய படம் நினைக்கிற படம் சரியா போகல சார் சொன்ன மாதிரி. ஏன்னா கதைகள்ல கோட்டை விட்டுறாங்க, ஆர்டிஸ்ட் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. மீதி 225 படங்கள்ல ஒரு படம் கிளிக் ஆகுது. இப்ப வைகுங்க இப்ப கிளிக் ஆச்சுன்னா இதை பார்த்து இன்னும் 265 பேர் வந்து படம் எடுக்க வருவாங்க. ஸோ அதுல நல்ல கதைகள் வந்தாலும் அதை மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க கதைகளுக்கு. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு படம் பார்க்கறதுக்கு. ஓடிடி, சேட்டலைட்டு, யூடியூப், தியேட்டர் நிறைய இருக்கு. ஆனா எங்க மக்களுக்கு அதை விட வந்து முக்கியமான வேலைகள் தான் இருக்கு. ஸோ அவங்களோட தேடல் அதிகமா இருக்குது. ஸோ முதல்ல ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒருத்தர் ஒரு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறார், மிகப்பெரிய உச்ச நடிகை நடிக்கிற ஒரு படம் தான். அப்ப ப்ரொடியூசர் பார்க்க போயிருக்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் வெளியில போனாலும் நான் அடுத்து வேலை செய்வேன்னு ஒரு டைரக்டர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தயாரிப்பாளர் எங்க போய் நீங்க யார்கிட்ட குறை சொல்றாரு சொல்லுங்க. ஸோ ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அது டைரக்டரா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களோட ஏடிஎம் மிஷினா தான் பாக்குறாங்களே தவிர அவங்கள ஒரு மனிதனா மதிக்கிறது இல்லைங்கிறது நான் இங்க பதிவு பண்றேன். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம், கதை முக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல எல்லாரும் சேர்ந்து கவனம் செலுத்தணும். நன்றி. இல்லை சார், அது ஒரு விஷயத்தை உடச்சிட்டோம்னா அதை தெளிவுபடுத்திடணும். விஜய் சார் சொன்னது நான் வந்து எதிர்த்து தெரியல, நான் அதை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன் இயக்குனர் வந்து புடிச்சல மதிக்கலைன்னா நீங்கள் அதோட கதை வைக்கல சார். நீங்கள் அதோட கதை கேட்டு நீங்கள் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் நான் ஹீரோட்ட அனுப்பியிருந்தா அவங்க மதிப்பாங்க. ஒரு ஹீரோட்ட போய் ஒரு ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது சம்பளம் 1 கோடி வாங்கியிருக்காரு, அந்த படம் கொஞ்சம் சுமாராக வெட்டி அடைஞ்சிருச்சு. அந்த டைரக்டர் போய் ஒரு ஹீரோட்ட காசு வராரு, பெரிய ஹீரோட்ட கதை ஓகே ஆயிடுச்சு. உடனே ஹீரோ ஃபோன் பண்ணி அவனுக்கு டேரக்டர் வருவார், அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறப்பல. இப்போ அட்வான்ஸ் சம்பளம் பேசுகிறாங்க. 1 கோடி வாங்கின அந்த டைரக்டர் 15 கோடி கேட்குறாரு. ஏன் ஹீரோ கதை வைக்க மாட்டார். ஒரு பெரிய ஹீரோ கதையை ஓகே பண்ண ஒரே காரணத்துக்காக ஒரு 5 கோடி கேட்டாருன்னா எப்படி நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 1 கோடி வாங்கிருக்கியா, பெரிய ஹீரோ படம் 4 கோடி வாங்கிக்கோ, 5 கோடி வாங்கிக்கோ. அதான் அப்ப என்ன பண்றா, நம்ம ஹீரோவுக்கு பயப்படுறோம்ல. எங்கே வர நம்ம வந்து கேட்க சம்பளம் கொடுத்து இவரை அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஹீரோ கோச்சுக்குவாரோ, காசு கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு அந்த பயம் வருவாங்க. அங்கேதான் சார் டைரக்டர் மதிக்க மாட்டேங்கிறாங்க. டைரக்டர் மட்டும் நான் சொல்றேன், ஒரு ஸ்பாட்டுக்கு ப்ரொடியூசர் போனா அங்க உள்ள சில ஆளுக்கு இவரு இங்கே வராரு, யாரு அத்தனை பேருக்கு சோறு போடுறாங்க. அத்தனை பேர் அன்னைக்கு பேட்டா வாங்குறது அவர் காசுங்க. அத்தனை பேருக்கு அது கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க. அவரு ஸ்பாட்டுக்கு போனா இவரு இங்கே வராருங்கிறாங்க. நடக்கலையா? நான் டைரக்டர் தானே, இதை நான் நேரத்தை பேசுவேன். அப்ப எவ்வளவு ஒரு அவமானம் ஏன் நடந்துச்சு? ஒரு ப்ரொடியூசர் யாருமே மதிக்கிறது இல்லையா? ஹீரோக்களும் மதிக்கிறது இல்லை, டைரக்டரும் மதிக்கிறது இல்லை, டெக்னீஷியனும் மதிக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். நம்ம மரியாதை நாமளே இழந்துட்டு இருக்குங்கிறத உண்மையை தவிர அவன் மதிக்கலைங்கிறது உண்மை இல்லை. அதான் பேசுங்க. மரியாதை வந்து நீங்க கேட்டு வாங்குறது இல்லை. நீங்க அந்த ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, கரெக்டா எல்லாம் நீங்க சரி பண்ணுங்க. முதல்ல ஒரே என்னுடைய நோக்கம் தான், ஹீரோவே கதை கேட்டு உங்க அனுப்பட்டும், அந்த கதை நீங்க கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பண்ணுங்க சார். அவ்வளோ சார். அடுத்தபடியாக நடிகை சமீதா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கணும் அப்படின்னு படத்தோட டீம் ஆசைப்படுறாங்க. அதற்காக அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை சமீதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களை சால்வை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடிகை ரமணி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக
எந்திரன், தனி ஒருவன், சிங்கம் 3 போன்ற படங்களில் நடித்த நடிகர் வெங்கட் ரமேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். டைரக்டர் பேரரசு அவர்கள் நிறைய சொல்லுமே அழைக்கணும். ஆக்சுவலி நான் நாளை காலையில் வர வேண்டியது பாம்பேலேருந்து. ஸோ நேற்று வினோத் இன்விடேஷன் அடிச்சோடனே சரி இன்னைக்கு ஈவினிங் 3 மணிக்கு ஃப்ளைட்டை ப்ரீபோன் பண்ணேன். அதுவும் லேட் ஆயிடுச்சு. ஸோ சரி அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து டைரெக்டாக வந்தேன். ஸோ இந்த டீம் இவங்க கூட ரொம்ப ரொம்ப வினோத் கூட ஒரு 7-8 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கூட வினோத் கூட பண்ணியிருக்கேன். இந்த யங் டீம் ரொம்ப ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி ஆனால் கூட எனர்ஜைஸாக வேலை பண்ணிட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வனிதா ஒரு குட் ஃப்ரெண்டு. ஸோ இந்த டைரக்டர்ஸ்லாம் சொன்னது என்ன பேஷன், இந்த சினிமாவை அவங்க எவ்வளவு அதில் பேஷனேட்டாக இருக்காங்க, அதனால தான் இவ்வளவு விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க, சொல்ல முடியுது. இப்போ நானும் சின்ன வயசுலேருந்தே தியேட்டர் பெங்காலி, நான் பானன் பாட்டப் கல்கத்தாவில். ஸோ நிறைய தியேட்டர்ஸ் பெங்காலி தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பேஷன். அப்புறம் சென்னை வந்தப்புறம் நான் கார்பரேட்ஸில் ஐ யூஸ் டு பி பெப்சி, யூனிலிவர் அந்த மாதிரி கம்பெனிஸில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். இங்கே சவுத்தில் பெப்சியில் ஜிஎம்மாக இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு அந்த சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஆக்சுவலி இது ஆக்சிடென்ட் தான். இந்த பசுல்லா ரோடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒரு பக்கத்தில் வந்தது. டிரைவர் சார் என்ன உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ உள்ள பார்த்தோன்னா ஒருத்தர் தாடியோட உட்காந்துருந்தாரு. சார் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க சார், இன்னைக்கு தான் ஈவினிங் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னா. எனக்கு அந்த டைமில் தமிழ் சினிமா பற்றி அவ்வளோ தெரியாது. இப்போ நான் நார்த்லேயே இருந்ததுனால ஸோ 2007 தான் இங்கே வந்தேன். அப்போ ஆஃபீஸில் போனால் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி படங்கள்லாம் ஏதோ சொன்னார் அப்படின்னு. சார் அவர் பெரிய டைரக்டர் சார், மிஷ்கின் சார், அவர் எப்படி உங்களை கூப்பிட்டுருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் சரி இன்னைக்கு நான் ஊரில் வெளியூர் போயின்னு இருக்கேன், அதனால போக முடியாது. ஸோ வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு அங்கே ஃபோன் பண்ணேன். நார்மலி இது மாதிரி அந்த டைம்ல கூப்பிட்ட டைம்ல இது பண்ணாலும் கொஞ்சம் ஒரு ஈகோவில் இருப்பாங்க, அப்புறம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணேன், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது மாதிரி ஒரு மிஷ்கின் அவர் கூப்பிட்டாரு டைரக்டர். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒன்று பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், உனக்கு முதல்ல ஒரு ஃபிலிமோட ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் எந்திரன்ல வந்தது. இந்த டைரக்டரிஸ்ல ஃபோட்டோஸ்லாம் போட்டேன். அப்புறம் எந்திரன் தான் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் வம்சம்ல பாண்டிராஜ், அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தான். எங்கேயோ ஒரு வடபயணம் போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ஆஃபீஸ் போயிருந்தேன். பாண்டிராஜ் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு நம்பர் எடுத்து கூப்பிட்டாரு. ஸோ வம்சம்ல சுனேனா ஃபாதரா பண்ணியிருந்தேன். அப்புறம் பெங்காலி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் ரோல்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஹிந்தி இங்கிலீஷில். அதுலேயும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். சார் சொன்ன மாதிரி இந்த சினிமா ஆஸ் ஒரு பேஷன் வரும்போது என்னன்னா, இப்போ சில படங்கள் பார்க்கும்போது ஏன் பைசா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. சோஷியல் மெசேஜஸ் சரியா இல்லை, டைரக்ஷன் சரியா இல்லை இந்த சென்ஸ் அவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்கிறது சரியா இல்லை. ஸோ இப்போ நான் என்னோட இதில் இந்த கார்பரேட் கனெக்ஷன்ஸ்ல என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி யங் டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கள ஏதாவது கதை சொல்ல வச்சு, பாம்பேயா இருக்கட்டும் இல்லை டெல்லியா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய யங் டைரக்டர்ஸ் இப்போ சர்க்கிளில் இருக்காங்க, வினோத் மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் அது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல ஏதாவது படம் ரிலீஸ் பண்ணோன்னா பேசி இது பண்றேன். ஸோ இதான் என்னோட இது. நானும் ஒரு படம் டைரக்ட் பண்றதுக்கு 7 வருஷமா நான் டைட்டில் அண்ட் சினாப்சிஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் பாலிவுட்ல. அதுவும் ஒரு சூப்பர் குவாலிட்டி ஓல்டு கொஞ்சம்
ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் இவங்க நம்ம விக்டர் பானர்ஜி அந்த மாதிரி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணோன்னு யோசிச்சேன், கல்கட்டா பேஸ்டு. அண்ட் அதில் வந்து சவுத் அண்ட் நம்ம சவுத்து அண்ட் ஈஸ்ட் அந்த கல்ச்சர் மிக்ஸ் பண்ணுறது மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி இது பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வாரம் அடுத்த வாரம் போகிறேன் நான் கல்கட்டா, அந்த சைட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் கூட. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணோன்னு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்தின் இயக்குனர் மனோஜ் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். இது மிகப்பெரிய கனவு. ஆனால் இந்த கனவை நினைவாக்குற ப்ரொடியூசர் அவர்களுக்கும் வினோதனா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் முதல்ல எனக்கு இந்த லைஃப் கொடுத்த அம்மா அப்பா, தேங்க்யூ. சாரி, ஃபஸ்ட்டு பெரிய மேடை பேசுறது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் இங்கே உட்காந்துருக்க சார், பேரரசு சார், ப்ரொடியூசர்ஸ் விஜயமல்லி அண்ணா எல்லாம், அண்ட் மெயினாக இந்த ஸ்டோரி கேட்டு ஓகே சொன்ன வனிதா மேம், அவங்க ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். அண்ட் பவர் ஸ்டார் சார் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எல்லாருக்குமே இங்கே இருக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. அண்ட் அதோட மிகப்பெரிய ஜாம்பவான் சங்கர் கணேஷ் சார், அவர் என்னோட படத்துக்கு வந்து இசையமைக்கிறார் அப்படின்னும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முதல்ல சங்கர் கணேஷ் சார் வந்து வினோதனா டைரக்ட் பண்ண படத்தில் நான் அவருக்கு ஏடியா ஒர்க் பண்ணும்போது நேரில் பார்த்துருக்கேன். அண்ட் அப்படியே பார்த்து பழக்கம். போய் கேட்கும்போது அவர் ஓகே சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல, பட் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அதுக்காக நான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பவான் வந்து நான் திருப்பி என்னோட படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா ஆயிடுச்சு. அண்ட் இங்கே வந்த மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு பெரிய வார்த்தை இல்லை, சாரி. ரொம்ப விளையாடினாலும் ப்ளீஸ், ஓகே. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட க்ரூ மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஓகேயா, ரொம்ப தேங்க்யூ கைஸ். நீங்கள் எல்லாமே அந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சிருக்காது. அண்ட் லாஸ்ட் 4 to 5 days வந்து எவ்ரி ஒன் ஆஃப் தெம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த ஆடியோ லான்ச் வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் தட் தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டெலிவிஷன் ஷோஸ், சினிமா, குக்கிங், டான்ஸ்னு எதுவா இருந்தாலும் சரி, அதுல தன்னோட பெஸ்ட் கொடுத்து அதுல வின் பண்ணி காட்டுற போல்டான பர்சன், எஸ் வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்து நாயகி வனிதா விஜயகுமார் அவர்களை என்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஸ்டா பேசுறதா ப்ரொடியூசரா பேசுறதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க. அதாவது ஆர்டிஸ்டா இருந்தா, நம்ம வெறும் ஆர்டிஸ்டா இருந்தோம்னா ஆர்டிஸ்டா யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சுக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க. அது வந்து பெரிய உச்ச நடிகரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம்ன்ற சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசணும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து என்னோட படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் அ ஃபிலிம். அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து தாய்லாண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. அதில் வந்து டேட்ஸ் காரணமாக, பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்
எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், நிறைய நடிகர்கள். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமாக, பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளான் இட், கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வெர்ஷன் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து சத்தியமாக இன்னைக்கு வந்து நான் எனக்கு இங்கே வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். அண்ட் நான் யூஸ்வலாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன். உங்களுக்கு தெரியும், நான் நடிக்கலைன்னா கூட என்னை கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, டைரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் கம். ஆனால் இன்னைக்கு வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். பிகாஸ் அது வந்து வெரி க்ரூஷியல். என் பணம் நான் போட்டிருக்கேன், என் பொண்ணு படம் போட்டிருக்கா. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல அப்புறம் நான் நினைச்சேன், இருக்கிற பிரச்சனையில இப்போ நம்ம இத்தனை நாள் ஒழுங்கா கான்டாக்ட்ல இருந்தோம், கரெக்டா இதுல பார்த்து நான் போலன்னா என்ன காலி பண்ணிடுவாங்க. At any cost I have to be there for my producer and for my director and for my film. ஸோ இன்னைக்கு வந்து அது ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் வந்து இப்போ கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்ன சொல்றது, அது நமக்கு தான் அசிங்கம். ஏன்னா பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ ஒரு கம்பெனி நடத்துறாங்க, ஒரு கார்பரேட் நடத்துறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் வெளியில வந்து மக்கள் கிட்ட சொல்றது இல்ல. அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க இந்த சினிமால வேற வழி இல்லாம இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறது நானும் ஒத்துக்கிறேன். நானும் அந்த பாடுபடுறேன். உண்மையா சொல்றேன், இட்ஸ் நோ ஜோக். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆர்டிஸ்டா யோசிப்பேன், ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேற ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம். ஆர்டிஸ்டாவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன். ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனை. எனிவே ஐ விஷ் இந்த சிச்சுவேஷன் சேஞ்சஸ். கம்மிங் பேக் டு த ஃபிலிம், இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க. நான் எப்பவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன், எனக்கு கதை நான் கேட்கறது இல்லை, நான் என்னோட லைன். ஏன்னா நான் வந்து எடுத்தோடனே வந்து மேடம் நீங்கள் தான் ஹீரோயின், நீங்கள் தான் மெயின் லீட் பண்ணுறீங்க, கதை கேட்குறீங்களா அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடென்டலாக கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி. என்னோட கேரக்டர் என்ன, எத்தனை நாள் ஷூட்டிங், ஓகே என்ன கெட்டப், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன். அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியும்ன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட். பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும், அந்த கேரக்டருக்கு வேணும், அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்றேன். டைரக்டர்ஸ் வந்து நம்மள அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்றதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்ல ஒரு சில படங்கள் நான் சொன்னேன், ஐ திங்க் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ், அதுல தண்டுபாளையம் ஆல்சோ வாஸ் ஒன். ஜஸ்ட் வந்து 2 நாள் ஒர்க் பண்ணுங்கன்னாங்க, பார்த்தா போஸ்டர்ல நான் தான் பேச நிக்கிறேன். ஐயோ இது எப்படி நடந்ததுன்னு. அந்த மாதிரிதான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் எனக்கு வினோத தெரியும். வினோத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பேசினாரு. பிக்கப் படத்துல வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்றோம். அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்றேன் நடுவில், அதுல வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணணும் தான் சொன்னாரு. நான் சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு. அந்த போலீஸ் யூனிஃபார்ம் நான் எந்த நேரத்துல தைச்சேனோ தெரியலங்க, அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு 10 படம் பிடிச்சிட்டு. ஆனா சீரியஸா அதை போடும் போதெல்லாம் ஒரு பயங்கர, அதாவது அதை எப்படி தைச்சு நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந்து அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னாரு, மேடம் உங்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்டியூமர் எடுத்துக்க சொல்றேன். நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்டியூம் தைக்கிறது, பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது. ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு. ஸோ நான் கேட்டேன். அப்பா அவர் சொன்னார், காஸ்டியூமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி 7,000 சம்திங் ஆகும் மேடம். என்னோட காஸ்டியூமர் பர்சனல் சாய் அவங்க கிட்ட கேட்டேன். நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல போலீஸ் யூனிஃபார்ம் வேணும்,
அது கரெக்டா ஸ்ட்ரெச் ஆகணும், கிழியக்கூடாது. எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும். ஏன்னா அந்த ஃபிட் ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு. ஸோ நான் கேட்டேன், அவர் சொன்னாரு சம் 12,000 ஆகும். நான் சொன்னேன், நீங்க வந்து எனக்கு 7,500 என்னமோ கொடுத்துருங்க, நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் தைச்சுக்கிறேன், பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணேங்க. சத்தியமா சொல்ற 10 படம் அதுல போடும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபிட்டா தைச்சிருப்பாரு சாய். சிவா அவரோட பார்ட்னர். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது அதான் என்னோட வெயிட் மிஷின். நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம், அவ்வளவுதான், அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக். ஆனா அதுதான் ஓகே நான் வெயிட் போடல, இல்ல இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. லக்கிலி ஐ காட் திஸ் ரோல். பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னாரு, கடைசியில பார்த்தா நான் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ். இது எப்ப நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்க விட்டு 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 எடுத்தோம். ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை, சின்ன பட்ஜெட்டோட பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடா வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் பண்ணும் போதெல்லாம் நான் அப்படிதான் எடுத்தேன். ஒரு 1 year விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ வில் டேக் த ஃபிலிம். அதான் பேஷன். ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை, அந்த லவ் ஃபார் சினிமா. நமக்கு இருக்கிற 10 பைசா கூட அந்த படத்துல போடணும், தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கதான் போடணும்ன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நடந்ததுதான் வைஜெயந்தி ஐபிஎஸ். அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இதெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. பிகாஸ் நான் சின்ன குழந்தையா வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவ்யம், ஐ திங்க் இன் தெலுங்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ், விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார். நாங்க பார்த்து வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல. அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் தட் டைட்டில் ஆல்சோ. ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன், அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன். அண்ட் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜ்ல அமையும், இந்த மாதிரி ஒரு மேடையில உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் மோர் தென் எனி திங். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த டைரக்டர் மனோஜ் அண்ட் காட். இட்ஸ் ஆல் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எப்பவுமே சொல்றதுதான், லைஃப்ல வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள், பிக் பாஸோட டேக்லைன் தான். சத்தியமா லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ். காட் ஒர்க்ஸ் இன் ஹிஸ் ஓன் வேஸ். சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபிளா இருக்கும். ஆனா ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான். யூ ஹாவ் டு பிலீவ். எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது, நடக்காது, தெரியாது, எல்லாமே சொல்லுவாங்க. அதை மீறி நமக்குள்ள நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும், கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும், யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கணும். யூ ஹாவ் டு கீப் கோயிங். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ நோ, ஐ am very experienced in this. நீங்க பிலீவ் பண்ணா miracles do happen, definitely happens. So எல்லாருமே பிலீவ் பண்ணுங்க. And I wish the film grand success. And yeah, thank you and lovely to see you all again. Thank you. தேங்க்யூ மேம். ஆடியோ லான்ச்கான டைம். வைஜெயந்தி ஐபிஎஸ் படத்தின் ஆடியோவை நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன், இயக்குனர் பேரரசு அவர்கள், தயாரிப்பாளர் சங்க இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இணைந்து வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள். விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.